அது என்னன்னு காட்டுங்க. அட காட்டுங்க மாம்ஸ். ஐயோ பாருங்க. அம்மா மாம்ஸோட கைய பாரு. சிரிக்காத ஆனந்தி. மாம்ஸ் என்னால சிரிப்பு அடக்க முடியல. ஐயோ ப்ரோ, இவ்வளவு அழகான கை இவனால எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? ஆறுமுகம் வேண்டாம். பரவாயில்ல ப்ரோ, நல்லாவே சிவந்திருக்கு. இதுக்கப்புறம் மருதாணி விளம்பரத்துக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களை நினைக்க வச்சலாம். சூப்பரா இருக்கும். சரி சரி, வானத்தை வாங்காதீங்க. ஷாலினி நீயுமா? சாரிண்ணா, உண்மையை சொல்லுண்ணா, ரொம்ப அழகா இருக்குண்ணே. ஐயோ மாம்ஸ் அவங்களை இன்டைரக்டா கலாய்க்கிறா. ஐயோ இல்லண்ணா, அவ போய் சொல்றா, சும்மா கோத்து விடுறா. ஏய் சும்மா இருக்க மாட்டீங்க? நீங்க எல்லாரும் மாப்பிள்ளைய கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப எல்லாரும் அடி வாங்க போறீங்க. அப்படி சொல்லுங்க அத்தை. மா நீயே சொல்லுமா, மாம்ஸ் கையில மருதாணி நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அம்மா அவனை மாட்டி விட பாக்குறா, நீ எஸ்கேப் ஆயிடு. இல்ல இல்ல நல்லா இல்லன்னா சொல்லிடுமா. நல்லா இருக்கா இல்லையா கைய காட்டுங்க. அம்மா நல்லா மாட்டிக்கினீங்க. நல்லா இருக்குன்னு சொன்னா கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடும், நல்லா இல்லைன்னு சொன்னா இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். மம்மி என்ன சொல்ல போறீங்க? ஐயோ உங்க விளையாட்டுக்கு நான் வரலப்பா. என்ன ஆளை விடுங்க. மாமா ரெண்டு கையிலயும் சேர்த்து வச்சிருக்கலாம்ல, இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஏய், என்ன என் புருஷனை கலாச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? உன் கை வண்ணத்தினால என் கைய வண்ணமாக்கணும்ல, அதுக்கு தான் சிரிக்கிறாங்க. ஏய், நான் நினைச்சதை விட நல்லாவே செவந்திருக்கு. நீயும் சிரிக்கிறல்ல, பாத்துக்கிறேன். மாமா மருதாணி எல்லாம் பொண்ணுங்க தான் வைப்பாங்க. நீங்க என்னவோ புதுசா கல்யாணம் பொண்ணு மாதிரி மருதாணி வச்சிருக்கீங்க. ஏய், மருதாணி என்ன பொண்ணுங்க மட்டும் தான் வச்சுக்கணும்னு ரூல்ஸ் இருக்கா என்ன? ஆம்பளைங்களும் வச்சுக்கலாம். கை செவக்கிறதுக்காக மட்டும் மருதாணி இல்ல, இத வச்சுக்கிட்டா உடம்புல இருக்கிற சூடு குறையும்.